கிளம்பிட்டார்ல, வைகை புயல் கிளம்பிட்டார்ல, அவர் ரொம்ப ராசியான ஆள். உண்மையிலே ரொம்ப ராசியான ஆள். அவர்லாம் திமுகவுக்காக பேசணும் அப்படின்னு அதிமுகவில் இருக்க ஒருத்தர் பேசுகிறார். யார் இவர்? என்ன திமுகவுக்கு ராசியான ஆள்னா புரியலையே அப்படின்ற மாதிரி நீங்களாம் யோசிப்பீங்க. உள்ள வேற கண்டென்ட் இருக்குது, அர்த்தம் வேற. யார் அப்படி பேசுனது? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. அவர் தான் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வடிவேலு அவர்கள் வந்து திமுகவுக்காக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரே அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்டில் போகிறார். வடிவேலு அவர்கள் பேசியிருக்கிறத பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேலு திமுகவுக்காக பேசணும். ஏன்னா அவர் இப்போ போன எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா புயலாக போட்டார். அவர் ஒரு தடவை திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணல. நான் ஞாபகம் இருக்கா, 2011 காலத்துலலாம் அவர் பிரச்சாரத்துக்காக புயலாக கிளம்புனார். அவர் பண்ணுற பிரச்சாரத்தில் கூட்டம்னா கூட்டம். எங்கள் ஏரியாவிலலாம் நான் நினச்சேன், ஆஹா வடிவேல் வந்துட்டார், முடிஞ்சு இவ்வளோ பெரிய கூட்டமா, நம்ம சொல்லி முடிஞ்சு போல் அப்படின்னு நினச்சா அப்போத்தான் எலெக்ஷன் ரிசல்ட்டில் வேறு மாதிரி வந்துச்சு. அதனால் வடிவேல் வந்து ரொம்ப ராசியான ஆள் திமுகவுக்குள்ள. எங்களுக்கு அவர் திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணாருன்னா திமுக அந்த தடவை தோற்று போயிடும். அதனால் அவரெல்லாம் நல்லா பண்ணணும். அவருக்கும் வடிவேலுக்கும் திமுகவுக்கும் அப்படி ஒரு ராசி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். நம்ம வைகை புயல் தானே, வைகை புயல் கொடுக்கட்டுங்க. வைகை புயல் பேச பேச திமுக அடைந்து போகும். 2011 தம் அன்பு சகோதரர் வைகை வடிவேலு புயலென கிளம்பினார். அவர் ஒரு பக்கம் பரப்பிட்டாரு, குஷ்பு ஒரு பக்கம் பரப்பிட்டாங்க. பார்த்தா ஏன் தொகுதியிலே வந்து பேசினார். பாசனா கூட்டத்தை பார்த்தா சரி, எங்க ஜெயந்திபுரமே நிறைஞ்சு நிக்குது. நாம அவ்வளவுதான்டாப்பா, நம்ம அவ்வளவுதான் காலின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா தெரியும் வைகை புயலுடைய ராசியே என்னன்னா திமுக தோக்கடிக்கணும். ஏற்கனவே அவருக்கு ஒரு உள்ளூர மனசு இருக்கும், திமுக வரக்கூடாதுன்னு. அதனாலதான் அப்படி பேசுறாரு. அதுக்கு அடுத்ததா திமுக ஆட்சியை ஒரு கேன்சர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அப்படின்னா இப்போ கேன்சர் நோய்கள்லாம் வந்து வெளியில் மருந்து தடவினாலாம் வேலைக்கு ஆகாது. அது ஆப்ரேஷன் பண்ணி அதை கட்டியவே வெளியே தூக்கி எறியணும். அந்த மாதிரி தமிழ்நாட்டை பிடிச்ச கேன்சர் கட்டி தான் நம்ம திமுக. அதை மொத்தமாக அகற்றணும்னா எங்கேயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு மாற்று. அவர் தான் மருத்துவராக இருந்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ண போகிறார். அதனால் திமுகவுக்கு மாற்றா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் ஆதரிக்க வேண்டும். அப்போ தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க நம்மள நல்லா இருப்போம். நம்ம உருப்பிடணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்காரு. இதில் உச்சக்கட்ட வன்மை என்னென்னா, திமுகவை கடைசியில் கேன்சர் கட்டியோட கம்பேர்பட்டது தான். அதெல்லாம் சும்மாங்க, கேஸ் தட்டுப்பாடு எங்கே கேஸ் கிடைக்கல, சும்மாங்க, அதெல்லாம் நாடகம் தான். இது ஒரு நாடகம் தான். அந்த கூட்டணி கட்சியை என்னதான் கூட்டம் எங்க புற்றுநோய்க்கு வெளியே இருந்துமா, புற்றுநோய்க்கு வெளியே மருந்து கொடுத்தா ஆறாது. புற்றுநோய்க்கு உள்ள என்ன செய்யணுமோ அதைத்தான் மாற்றணும். புற்றுநோய் கட்டியை மாற்றணும், இல்லைன்னா பரவிட்டு தான் இருக்கும் புற்றுநோய்க்கு. அது மாதிரி இந்த ஆட்சியில் புற்றுநோய், இந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்க புற்றுநோய் மாதிரி. இதை களையணும்னா உண்மையிலே உடல் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு வளமாக இருக்கணும், போதையில்லா மாநிலமாக இருக்கணும், நம்ம பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னா அண்ணன் எடப்பாடியை தலைமை ஆட்சி மாறணும்.